ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கூல் லோகர்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்வே சர்ஃபர்ஸில் ஹாரர் கேம் வந்துடுச்சு. ஸோ சப்வே சர்ஃபர்ஸில் கூட யாரும் ஹாரர் கேம் வைப்பீங்க? ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு ரன்னிங் கேமு. ஸோ அந்த காலத்தில் சப்வே சர்ஃபர்ஸ் ஆடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் நானே இப்போ 2.1K கிடு நானே ஆடுவேன் சப்வே சர்ஃபர்ஸை. சரி வாய் வருது. ஸோ இப்போது அதுக்கு ஹாரர் கேம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்து பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து 80 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் அடித்தா நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுவோம். ஸோ 100 சப்ஸ்கிரைபரில் உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு. அதுக்கப்புறமா கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நிறைய வந்து காத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து சாப்டர் 1 வந்து பார்ட் 1ல் பார்ப்போம். சாப்டர் 2 பார்ட் 2, சாப்டர் 3 வந்து பார்ட் 3. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? என்னடா இங்கே முட்டுச்சந்து பின்னாடி, அதாவது லாஸ்ட்டில் என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த கேம் பிளேவை எப்படி ப்ரோ நம்ம டவுன்லோட் பண்ணி விளாட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சப்வே சர்ஃபர்ஸ் ஹாரர் கேம்லாம் கொடுக்காதீங்க, வரவே வராது. சப்வே ஹாரர் கேம் அப்படி மட்டும் கொடுங்க. ஏய் என்னடா குட்டி ட்ரெயினு, டேய் என்னடா குட்டி ட்ரெயினை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினச்சிங்களா? நான்லாம் ப்ரோ பிளேயர்டா டேய். சரின்னா இங்கே எக்ஸ் போட்டிருக்கு, என்ன பண்ணணும்? எதுவுமே ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, அதை ஒரு பக்கமாக தள்ளி வைங்க. ஸோ சப்வே ஹாரர் கேம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரெயினுக்கு வந்து க்ரௌனு, அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கலர் ட்ரெயினுக்கு வந்து இந்த மாதிரி மேஷ் மேலே மாதிரி இருக்குது. அது மாதிரி அந்த ப்ளூ கலருக்கு வந்து எலும்பு கூட்டு ஸ்கெலிட்டன். ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணி லுக் லைக் ஐ ஹேவ் டு. இந்த டோரை திறக்க நம்மளுக்கு வந்து ஏதோ பண்ணணும் போல். ஸோ நம்ம ஜாக் கேட்குற என்னோடய பெயிண்டிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ட்ரெயின் பார்த்தோம்ல, அதில் எக்ஸ் மார்க் போட்டுச்சுல. ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன ப்ரோ கோழி? யோ பசிக்குதுன்னு நினச்சேன். இருங்கடா, உங்களை சிக்கன் 65 இந்த கேமை முடிச்சு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து எக்ஸ் மார்க் போட்டுச்சுல. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ப்ரே பெயிண்ட்டை கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்துருந்த பேட்டர்னில் நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணணும். அதுதான் நினைக்கிறேன், என் கெஸ்ஸிங் படி அதுதான் போல். சரி, இப்போ வந்து ஸ்ப்ரே நான் எங்கே இருக்குன்னு தேடுறேன். ஸோ கடைசியாக வரும்போது ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு டோர் மாதிரி ஓட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி, அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதில் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு பேக் மாதிரி இருந்துச்சு. சரி, அது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இதுதான் அந்த ட்ரெயின். இதில் தான் அந்த பேக் மூட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த பேக் மூட்டை தான் ஸ்ப்ரேவா? சரி, இப்போ நான் வந்து ஸ்ப்ரே கண்டுபிடிச்சிட்டேன்ல. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸ் மார்க் போட்டிருக்க இடத்துலலாம் அவங்க வந்து என்னென்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்களோ அந்த பேட்டர்னில் நான் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசிருக்க பார்த்து பிடிந்த ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் பட்டன் வச்சுக்கோங்க. சரி, இந்த ட்ரெயினுக்கு வந்து க்ரௌனு, அதனால் நம்ம வந்து க்ரௌன் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த ப்ளூ ட்ரெயினில் வந்து ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு தானே? ஆமாம், எலும்பு கூடு. இது சரி, இந்த மஞ்சள் கலருக்கு வந்து மேஷ் மெல்லோ மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம். பட் இங்கே எக்ஸ் மார்க்கே காணுமே ப்ரோ, எக்ஸ் மார்க்கே காணும் ப்ரோ. இங்கே இருக்குது மேஷ் மெல்லோ. சரி, மேஷ் மெல்லோ அதுவே கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது இந்த இந்த ட்ரெயின் வந்து க்ரௌனு ஸ்கெலிட்டன். க்ரௌனு கரெக்டாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இந்த ப்ளூ ட்ரெயினில் வந்து எலும்பு கூடு. கரெக்டாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இந்த சிக்கன் இங்கே தான் இருக்கா? எடுக்கிறேன்டா உங்களை, இருங்கடா. சரி, இதில் வந்து க்ரௌன் கொடுங்க. க்ரௌனே வர மாட்டேங்குது. க்ரௌன்ரா என்னடா டேய், என்னடா? சரி, ஓகே, எப்படியோ க்ரௌன் வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணும்? ஓகே, நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுப்போம். ஓப்பன் ஆகுமா? ஜாக் சொல்கிறான், யார் ஸ்மார்ட்டு? நான் தான்டா ஸ்மார்ட்டு. பார்த்தியா எப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, லெவல் 2 சாப்டர் 1ல் லெவல் 2 வந்தாச்சு. என்னடா சவுண்டு? சூ தாமஸ் ட்ரெயின். நம்ம வந்து இப்போ வந்து இப்படியே போகணுமா முன்னாடி? எங்கேயும் அடிப்படாமல் போகிறேன்டா. என்ன இங்கே நம்பர்லாம் போட்டிருக்காங்க? சரி, ஏதோ தெரில. வந்துட்டேன்டா. இப்போ வந்து அடிப்படாமல் நம்ம வந்து அந்த 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 பக்கத்தில் போனால், அந்த சைடில் போனால் நம்ம வந்து லெவல் 3 எஸ்கேப் ஆகிடுவோம் போல். சரி, டேய் என்னடா இப்படி அநியாயமாக செத்துட்டேன்டா நான். சரி, வாங்க இப்போ ஃபாஸ்ட்டாக போவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் போயிட்டுருக்கேன். இந்த கேமில் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னே ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ அதனால் வந்து நீங்களாம் சென்சிட்டிவிட்டியை மாற்றிக்கணும். ஸோ நான் வந்து சென்சிட்டிவிட்டியை மாற்றிட்டேன். சரி ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன சென்சிட்டிவிட்டி வேணுமோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்கிபிள் டாய்லெட் தானே, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்ன ப்ரோ இது மேலே ட்ரெயினே காணும். ஓகே கைஸ், லெவல் 3 முடிச்சாச்சு. போடு வேறு லெவலு. டு நாட் ப்ரெஸ் திஸ் பட்டனா. ஜாக் பாஸ்வேர்ட் ஃப்ரம் த நம்பர். ஓ பாஸ்வேர்ட் வேணுமா ப்ரோ? என்ன பாஸ்வேர்ட் ப்ரோ இங்கே கிடைக்கும் பாஸ்வேர்ட் வேணுன்ற? எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து எதுவுமே இருக்காது. இதுங்க நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏற்றிக்கிறேன். ஸ்மூத் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகிடுச்சி. இப்போ ஓகே, இப்போது கரெக்டாக இருக்கும். இங்கே பாஸ்வேர்டு இருக்கே. ஓ அந்த ட்ரெயினில் நம்ம நம்பர் பார்த்துமே அந்த பாஸ்வேர்டா? ஷட், நான் வந்து சத்தியமாக அந்த பாஸ்வேர்டை பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? சரிங்க, நான் போயிட்டு மறுபடியும் ஒன்று ரவுண்டு விளையாட்டு வரேன். சரி ஓகே, பாஸ்வேர்டு வந்து என்னென்னா 3 இல்லை சாரி 2 இல்லை 4 3 2 6 1. ஸோ அதுதான் பாஸ்வேர்டு. ஸோ நான் வந்து விளையாட்டேன். ஓகே கரெக்ட். ஸோ நம்ம வந்து லெவல் 3 முடிச்சாச்சு. மறுபடியும் ஸ்ப்ரே எதுக்குல கையில் கொடுத்துருக்கீங்க? சரி, இப்போ வந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்கும்? என்ன ப்ரோ பண்ணேன் இப்போது? எங்கள் லேப்டாப் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த லேப்டாப்பை பக்காக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? சரி, ஏன்னா இங்கேயும் எக்ஸ் மார்க் போட்டிருக்கு. ஒரு ஆள் இங்கேயும் ஸ்கெலிட்டன் போடணுமோ? யோ ஏன்னா காயின் வந்துடுச்சு. ஓ நம்ம ஃபுல் எக்ஸ் மார்க்கை பார்த்து காயின்ஸை வர வைக்கணுமா? ஓகே, இங்கேயும் ஓட்டை இருக்குது, பட் அதில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு காயின் தான் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, இது மேலே ஏறி போவோம். ஓகே, நான் வந்து ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிட்டாரை வச்சு காயின் வந்து எடுக்கணும் போல். ஒரு காயின் எடுத்துட்டேன். காயின் மட்டும்தான் எடுக்கணும். சரி, இங்கே இருக்கிறது 2வது காயினும் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வேறு எங்கே காயின் இருக்குது? இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் காயின் இருக்குது. ஸோ இப்போ வந்து 3 காயின் நான் வந்து எடுத்துட்டேன். காயின் 3வது காயின் 3வது காயின் எடுத்துட்டேன். இது வந்து 4th காயின். ஸோ 4வது காயினையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, 8 காயின் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டோர் போய் பார்த்தேன். அங்கே வந்து 8 பல், இந்த பல் செட் இருக்குல்ல பெரியவங்களுக்கு, அது இருந்துச்சு. அதுக்கு வந்து சாப்பாடு வேணுமா, பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க சப்டைட்டில். அதுக்கு நம்ம வந்து சிக்கனை ஊட்டி விடுவோன்னு பார்த்தா நம்ம வந்து காயினை ஊட்டி விட்டுட்ருக்கோம். சரி, 8 காயின் வந்துச்சு. இது இந்த பல் செட் இதுதான். இது வந்து பசி போல் நம்ம வந்து ஊட்டணும். பாருங்கள், இட் லுக் லைக் தே ஆர் ஹங்க்ரி. ஐ கெஸ் ஐ நீட் டு ஃபீட் தெம். சரி ஓகே, எல்லா பல் செட்டு உங்களுக்கும். இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு சாப்பாடு தர மாதிரி இல்லை, அவங்க வந்து பல் ஆட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தரோம். சரி, லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெவல் 5 என்னடா மழை பெய்யுது? ஜாக், அதாவது நம்மளுக்கு வந்து மழை வந்து ரொம்ப பிடிக்குமா, ஆனால் இருட்டு வந்து பிடிக்கவே பிடிக்காதான். என்னடா இந்த லெவல் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இந்த டோர் ஓப்பன் பண்ணால் போகலாமா? தானே பார்த்தேன் கைஸ், டோரை ஓப்பன் பண்ண முடியல. டோர் ஓப்பன் பண்ணலாம் போகலான்னு நினச்சேன், பட் டோரை தான் ஓப்பனே பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் பட்டன் நல்லா வச்சுக்கோங்க. இங்கே எதுவும் இருக்குது, ரேடியேட்டரா ப்ரோ? மானிட்டர் மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது. ரேடியேட்டர் தான் இது. வந்து ரேடியேட்டர் என்னன்னா, இப்போது இந்த பீச்சிலலாம் இப்போ மண்ணிலலாம் அப்படியே ஒரு சிக்கத்துன்னு போவாங்க, கீழே என்ன சின்ன சவுண்டு கேட்டுமே, பிப்பி 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 அப்படி ஒரு சவுண்டு கேட்கும்ல, அதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ரூமில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது போல், அந்த பொருளை நம்ம வந்து இப்போ எடுக்கணும். ஸோ இங்கே தான் அதிகமாக வருது, இங்கே எதுவுமே இல்லையே ப்ரோ அப்படி, பட் இங்கே தான் ரொம்ப அதிகமாக வந்து சவுண்டு வருது. என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையேடா, என்னடா ஆனால் இங்கே தான் ஏதோ இருக்குன்னு சொல்கிறீங்க. இருங்க, இங்கெல்லாம் போய் பார்ப்போம். இந்த ஹோட்டல்லாம் ஜியோவில் இருக்கான்னு இங்கே போகணும், பட் இங்கே இடமே இல்லை. இந்த ரேடார் மட்டும்தான் கிடச்சிது, வேறு எங்கேயுமே இடமே இல்லையே. என்னடா போக போக டஃப் ஆகிட்டு போகுது.
அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களே, கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். ஓகே. அப்புறமா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியா. ஸோ உங்களுக்கு கட் பண்ணி தான் காட்டுறேன். ஏன்னா நான் வந்து கட் பண்ணாமல் போட்டால் லென்த்தாக 26 வரைக்கும் தான் போகுது. ஓகே, நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பட்டன் லிவர் மாதிரி இருந்துச்சு. அந்த லிவரை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா இழுத்து விட்டுட்டேன். சரி, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம்னா, என்னடா இப்போயும் ஓப்பன் ஆகலை? ஒரு வேளை அந்த லிவர் அந்த என்னாச்சு? ஆமாம், என்னது அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே போனால் நம்ம இந்த ரூமில் வந்துட்டோம். இந்த ரூம் யாரோட ரூமு? என்னடா ட்ரெயினே இவ்வளோ கொடூரமாக வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, சாப்பிட்டு என்னாச்சும் கிடைக்குமா ப்ரோ? என்னடா கை? யாரோட கைடா அது? என்னடா காலுமா? யாருத்துறா இதெல்லாம் ப்ரோ? இதெல்லாம் யாருத்து ப்ரோ? லிம்பா. ஒரு ரைட் ஹேண்டு, ஒரு லெஃப்ட் ஹேண்டு, ஒரு என்ன கால்ரா அது? ஒரு லெஃப்ட் கால். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? யாருத்துறா? இங்கே எவனையோ மர்டர் பண்ணியிருக்கான் மட்டும் தெரியுது. இன்னொரு கால் எங்கே தான் நான் தேடிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 கை, ஒரு கால் தான் வச்சுருக்கு. இன்னொரு காலும் நம்மளுக்கு வந்து வேணும். இப்போ தான் இதில் வந்து தேடணும். என்னடா லைட் போட்டு பார்ப்போம். ஒன்றுத்தையும் காணும், வாய்ப்பே இல்லையே. எதுனாச்சும் ஒரு இடத்துல இன்னொரு கால் கண்டிப்பாக இருக்கும். அது முன்னாடி நம்ம போய்ட்டு செட் பண்ணி விட்டுடலாம், இருங்க. ஸோ செட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வரலாம். ஏறுறா. ஓகே, ஏறியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது யாரோட கால்னே தெரில. ஆனால் ஷூ பார்க்க இந்த கேஸ் லேடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை மாதிரி தான் இருக்குது. சப்வே சர்ஃபஸில் ஜாக்கு கேஸ் லேடு அவன் தான் கைஸ். இந்த ரேடியோ அந்த பாட்டு கேட்பாங்கள, அதை வந்து அப்படியே கழுத்தில் வச்சுட்டு இருப்பானே ரோலாக்ஸ் மாதிரி. சார் இட்ஸ் ஆல் ரைட் அந்த மாதிரி அவன் தான் கேஸ் லேடு. என்ன இங்கே இந்த புக்கு மட்டும் நல்லா ப்ளூ கலரில் பளிச்சுன்னு இரு இந்த பட்டன் வருது, கிளிக் பண்ணி பார்ப்போம். சூப்பர்பா. கேஸ் லேடு தான்டா. என்னடா பண்ணி வச்சுருங்க? லைட்டை போடு. கேஸ் லேடே தான்டா. என்னடா யாரா அவனை அப்படி ஆக்குனா? சரி, நம்ம கை கால்லாம் செட் பண்ணி விட்டுலாம். இந்த உனக்கான கை இது இல்லையா? சரி, லெஃப்ட் கை போல். ஓகே, வெய். இந்த ரைட் கை வெய். இப்போ நம்மளுடைய பையனுக்கு வந்து லெஃப்ட் கால் தான் ஆச்சு, ரைட்டு கால் தான் இன்னும் காணும். சரி, நான் அப்படியே ஒரு வழியாக ரைட் காலை வந்து கண்டுபிடிச்சேன். அந்த ஃப்ரிட்ஜான தான் இருந்துச்சு. அதுக்கு மாதிரி ரைட் காலை தேடும் போது ஆலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கச்சிச்சு. ஆலிவர்னால் ஒருத்தவங்க வந்து மயக்கத்தில், அதாவது கை காலெலாம் கிழிஞ்சி உடஞ்சி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒட்டுறதுக்குன்னா உயிரோட வர வைக்கிறதுக்கு இந்த கேம் கான்செப்டில். சரி, இந்தாடா உனக்கான ரைட் காலு. இப்போ வந்து ஆலிவர் போட்டால் கேஸ்லேட். என்னடா ஏஞ்சிட்ட? ஹே ஜாக், யூ ஆர் மை சேவியர். நீ தான் என்னை காப்பாற்றணும். என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை எடுத்துக்கோ அப்படின்றான். கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேணாண்டா. இன்ஸ்பெக்டர் ஹெக்டர் வந்து மேட் ஆகிட்டான். அவன் வந்து உன்னை சாவடிக்கிறதுல வெளியே சுற்றிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு மான்ஸ்டரு, பிளாக்காக ஸ்ட்ராங்காக ஆரிகையாக உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு இருக்கான். ஆனால் நீ என்னை சேவ் பண்ணிட்ட. நீ தான் அவனை வந்து தடுக்க முடியும் அப்படின்றான். ஸோ எஸ், நீ தான் அதை வந்து தடுக்க போகிற. அவன் ஸ்ட்ராங் ஆலிகையாக இருந்தாலும் நீயும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக பிளாக்காக ஆலிகையாக இருக்க. ஸோ நான் வந்து உனக்கு ஒரு கீ தரேன். அந்த கீயை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணி நீ வந்து இன்ஸ்பெக்டர் ஹெக்டரை நீ சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, நானும் அந்த கீயை வந்து எழுதினேன். இப்போ கீழே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஹெக்டரை வந்து நம்ம வந்து அழிக்கணும். ஸோ இன்ஸ்பெக்டர் ஹெக்டரை நம்ம அழிச்சா இந்த சாப்டர் 1 முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சாப்டர் 2 பார்ட் 2 வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணால் தானே உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு வந்து தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அவனை வந்து நம்ம அடிப்போம்ல, அதுலேருந்து பார்ட் 2 வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த டோரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ டோரை வந்து கீயால் ஓப்பன் பண்ணலாம். கேஸில் நீ கொடுத்த கீயை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டேன்டா. இங்கே இருக்கான் பாருங்கள். ஃபைனலி ஐ மெட் யூ அ லிட்டில் அஷோல். அதாவது நம்ம வந்து குட்டி குழந்தைன்றான். நான் சொல்கிறடே உன்னை வந்து காலால் எட்டி உடச்சி உன்னை சாவடிக்க போகிறேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து நீ பால் குடித்த தடம் கூட உன்னோடைய உதத்தில் இருக்குது அப்படின்றான்.
இவனுக்கு என்னுடைய கிட்டாரை டேஸ்ட் பண்ணணுமான்றான். இவன் வந்து ஸ்கிவிடி ஆகிட்டேன். இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பார்ட் 2 வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2 வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டன் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 20 சப்ஸ்கிரைபர் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுவோம். ஐயோ ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே செத்துடும். சரி பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.